வந்து இந்த நிகழ்ச்சியுடைய விளம்பரத்தை பார்த்தேன். துபாய் தர்பார் அப்படின்னு போட்டுருச்சு. துபாய் தர்பார்னு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காரவங்க தான், ஹோட்டல் நடத்துகிறவங்க தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனால் ஏதாவது சாப்பாடு கிடைக்கும், நல்ல சிறப்பான ஒரு உணவு தர போகிறாங்க, ஏன்னா ரெஸ்டாரண்ட் நடத்துகிறவங்கள இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தேன். அப்புறமா வந்து பார்த்தா இங்கே வந்து வயிற்றுக்கு உள்ள உணவு, இங்கே செவிக்கு தான் இங்கே உணவு தரப்படும்னு நினச்சேன். சந்தோஷப்பட்டேன். மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு பொதுவாக நாங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்களுடைய பேச்சுகளை சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பேச்சு கலையை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எங்களை போன்று நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கோம். ஆனால் இன்று அனைவருக்கும் இந்த வாய்ப்புகள் இந்த ஐடிஎம் யூனிவர்சிட்டி சார்பாக மற்றும் துபாய் தர்பார் சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ததை மிக வாழ்த்தி நிச்சயமாக நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த வளரும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்வார்கள். அந்த வளரக்கூடிய பயிர்களை நாம் பார்த்து மகிழக்கூடிய இந்த தருணம் மிக அற்புதமான ஒரு தருணம். அதை நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காக பெரியோர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அண்ணன் மைதினன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுதும் திறமையை வெளிக்கொண்டு வருவதிலே மிக மிக ஆர்வம் கொண்டவர். யாரிடம் எந்த திறமை இருந்தாலும் அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பெரியோர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த திறமை உடையவர்கள் என்று சொல்லுவதே மிக ஒரு உள்ள தூய்மையின் அடையாளம். இவர் இப்படிப்பட்ட திறமை உடையவர் என்று ஒருத்தம் சமுதாயத்துக்கு எடுத்துரைப்பது இருக்கிறது இல்லையா, அது மிகப்பெரிய உள்ள தூய்மையுடைய அடையாளம் தான். காரணம், ஒருத்தர் திறமையுடையவராக இருந்தால் இந்த சமூகம் அவர்களை மட்டம் தட்டுகிறது. சமூகத்தில் உள்ள கொடியவர்கள் அவர்களை மட்டம் தட்டி அவர்களை வெளியே தெரிய விடாமல் ஆக்கிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களை வெளிப்படுத்த வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த சமூகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு உள்ளம் நாடுகிறது. அந்த உள்ளம் அந்த மொய்தீன் அவர்கள் மற்றும் அந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் முதுகு இதாயத்துல்லா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு கல்லை எடுத்தால் அது கருங்கல்லா அல்லது அது வைரமா அல்லது அது கூழாங்கல்லா என்று அழகான முறையிலே அவர் கண்டுபிடித்து விடுவார். ஒரு மனிதர்களை அவர் எப்படி கண்டுபிடிப்பார் என்று சொன்னால், அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளை அவர் வைப்பார். அந்த சோதனைகளை வெற்றி பெற்றவர்கள் நிச்சயமாக இந்த சரித்திரம் படைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கூட்டணி, இந்த கூட்டணி துபாய் தர்பார் கூட்டணி உண்மையிலேயே ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு கூட்டணியை வரக்கூடிய காலங்களிலே படைக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி.